ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ லைவில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது கனிக்கு சரியான மொக்கை. என்னென்னா இந்த ராஜ்யம் அந்த டாஸ்க் வந்து இப்போ தான் ஆரம்பித்தாங்க. எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க நாட்டு இளவரசர் அந்த ராஜா வந்துட்டு பல்லக்கில் வச்சு கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ சூப்பராக வந்துட்டு அவங்கவுங்க விஷயங்களை வந்து பண்ணாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இளவரசிகளை வந்துட்டு ஒருத்தராக வந்துட்டு அவங்க விஷயங்களை பேசிகிட்டு இருக்கும்போது கனி வந்து உங்களுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கேரக்டராக மாறினாங்க. சூப்பராக எல்லாத்தையும் கரெக்டாக ஆரம்பித்து திடீர்னு பார்த்தா பிக் பாஸ் வந்து அங்கே வந்து கலாய்க்கிறார். என்னென்னு கனி உங்கள் மைக்கை மாட்டுங்க அப்படின்னு. செம்ம சிரிப்பு. ஆப்போசிட்டில் இருக்கிற கானா அந்த ராஜ்யெல்லாம் வந்து செம்ம சிரிப்பு. ஃபஸ்ட்டே தொப்பின்னு கலாய்க்கிறாங்க, ஓடுறாங்க ஐயோன்னு. உடனே சபரி, உங்களுக்கே தெரியுமே சபரி டக்குன்னு மாற்றுவார். உடனே அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை உங்களை எப்படி சிரிக்க வச்சோம் பார்த்தீங்களா, இதுதான் எங்களோட நடிப்பு திறமைன்ட்டார். ஆனால் சரியான தொப்பி வாங்கினாங்க கனியை. ஏன்னா ஆக்சுவலாக இந்த ராஜ்யம் சாம்ராஜ்யம் இந்த டாஸ்க்கை பார்த்தீங்கன்னா செம்ம மொக்க வாங்கினது பார்த்தீங்கன்னா அன்பு கேங் தான். எல்லாருக்குமே வந்து பொழக்கிற மாதிரி ஒரு விஷயம். ஏன்னா இந்த ரம்யாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டக்காரி மாதிரி ஒரு விஷயம், அதை மாத்திரம் தான் வந்தாங்க. இதில் இன்னும் ஒரு கொடுமைனா, ராஜாவுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் வந்து அவங்க டான்ஸ் பண்ணோம். நடுவில் வந்து ஒரு விஷயம் வந்துட்டு பயங்கர ட்ரெண்டிங்காக போச்சு. உங்களுக்கே தெரியும், கானா வினத்தை வந்துட்டு நம்ம ரம்யா வந்து அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம். அது வந்துட்டு செம்ம வைரலாக போச்சு. அதை அவங்க வீட்டில் பார்த்தாங்களே தெரியல, பாவம் பார்த்துருந்தாங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்டுருப்பாங்க. இப்போ அதே மாதிரி ராஜா எப்போல்லாம் வந்து தேவையோ அங்கே வந்து நம்ம ரம்யா என்னையாதுன்ற மாதிரி இருந்துச்சு. இதுலேருந்து கண்டிப்பாக ஏதோ ஒன்று வெடிக்க போகுது. ஏன்னா ரம்யா சொல்லும் போதே ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. இது நான் வேறு எதையும் எனக்கு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி திவ்யாவாக கேட்டாங்க. ஏன்னா திவ்யா வந்து கொத்தா வந்துட்டு சாண்டா கிட்டது பிரித்து இந்த நாட்டில் வந்து போட்டிருக்காங்க. கண்டிப்பாக அதுங்கள ஒரு பூகம்பம் வெடிக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களாக.